வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வீட்டிலேயே செஞ்ச மசாலா வச்சு 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காளான், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகாய் பொடி, உப்பு, எண்ணெய். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 நறுக்கின தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மசாலாவை ரெடி பண்ணலாம். மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு இந்த 5ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி விழுதா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நறுக்கின காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காளானை போட்டு மிக்ஸ் பண்ணதும் 2 நிமிஷம் அதை வேக வைக்கணும். ரெண்டு நிமிஷம் வெந்ததும் சுவையான காளான் சுக்கா வறுவல் ரெடி. இந்த சுக்கா வறுவல் ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சாதம், தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.